இந்த மாதிரி நிறையா முகேஷ் அம்பானி மாதிரி நிறையா அம்பானிகள் இருக்கானுங்க. ஆனால் ஒருத்தன் வந்துட்டு முன்னேறக்குள்ள வழியை கொடுக்குறதே கிடையாது. அதுதான் உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னேன், ஏன்னா அவன் வாழ்க்கை லக்ஸரியாக இருக்கணும். அது எந்திரிச்ச உடனே போயிட்டு தர்பூசணியில் போய் உட்கார்ந்த உடனே ஒரு பரணம்னா தண்ணி வரணும், இன்னொரு பரணம்னா குண்டையை கழுவணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. ஆனால் மிடில் கிளாஸ் கிட்ட வந்துட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது. இந்த இருக்கு பார்த்தீங்களா பைப் லைனு, இந்த பைப் லைனாக தண்ணி அடிச்சு நான் போகணும். எனக்கு மிஞ்சி போனால் வெறும் 7 குடம் தான். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 400 வீடு இருக்குது. 400 வீட்டுக்கும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு, அதாவது 1ஆம் பிளாக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது 1ஆம் பிளாக்கு, 2ஆம் பிளாக்கு, 3ஆம் பிளாக்கு, 4ஆம் பிளாக்கு, 5ஆம் பிளாக்கு, 6ஆம் பிளாக், 6 பிளாக் இருக்குது. மொத்தம் 400 வீடு இருக்குது. 400 வீட்டுக்கு ஒரு பிளாக்குக்கு இந்த ஒரு குழாய் தான். நீங்கள் அப்படியே இப்படி வாங்களேன். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட முதல்ல பேசியிருந்தேன். 400 வீட்டுக்கு அங்கே ஒரு 4 பைப் லைன் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு 4 பைப் லைன் கொடுத்துருக்காங்க, அங்கிட்டு ஒரு 4 பைப் லைன் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இந்திய குடியுரிமை சமயத்தில் வந்துட்டு இந்தியாவோட குடியுரிமை சமயத்தில் வந்துட்டு தண்ணி வரி வந்துட்டு பாமர மக்கள் என்ன சொல்கிறேன், பாமர மக்கள்னு கிடையாது, மிடில் கிளாஸ் மென்டாலிட்டியில் உள்ளவங்களுக்கு வந்துட்டு தண்ணி வரி கிடையாது, குடியிருப்பு வரி கிடையாது. இப்போ இதை போட்டிங்கன்னா இதுக்கு வந்து நான் வரி கட்டணும், கரண்ட் பில் மாதிரி கட்டணும். நான் வந்துட்டு என்ன சொல்ல வரேன்னா, நான் பிடிக்கிற தண்ணிக்கு வந்துட்டு கரண்ட் பில் கட்டணும். ஆனால் நீங்கள் இப்போ இதை போடுறீங்க அப்படின்றப்ப எனக்கு இன்னும் வரைக்கும் நான் கொடுத்த இலவச வாட்டர் இதில் கட் ஆகலை. அப்போ நான் பிடிக்கிற தண்ணிக்கு நான் காசு கொடுக்கணும், கரண்ட் பில் நான் கட்டணும். அது கரண்ட் பில் அந்த ப்ளூ